பாருங்களேன், எங்கள் வீட்டு வெத்தலை கொடியில் இந்த மாதிரி பூச்சி அதிகமாக இருக்குது. இது பாருங்க, இந்த பக்கம் பார்த்தா ஒன்றும் தெரியல, இந்த பக்கம் நிறைய பூச்சி இருக்குது. இந்த களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன், இந்த இலையெல்லாம் கட் பண்ணிடலான்னு. இங்கே பாருங்கள், இது எதுக்குன்னா மருந்து இருக்கா இல்லை எது போட்டால் சரியாகும் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். வெத்தலை முழுவதுமே இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அதே குட்டி குட்டி குட்டியாக ஒரு வெள்ளை வெள்ளையாக ஒரு முட்டை வைக்கிது. எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, வெத்தலை ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு. இங்கே பாருங்கள், கொடியே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம பதியம் போடலாம். அதில் ஒரு விதமான முட்டை இருக்குது பாருங்களேன், தெரியுதா பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், அதில் ஒரு வெள்ளை வெள்ளை முட்டை இருக்குது. அதில் குட்டி குட்டியாக முட்டை வச்சுருது, நம்ம கண்ணுக்கே தெரியல. இது எதுவுமே போடவே முடியாது. இந்த பாருங்கள், இந்த இந்த வெத்தலை விதையில் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி தான் இருக்குது அந்த முட்டை. அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இப்போ வந்து டைம் ஆனதால் எனக்கு தெரியல சரியா கேமராவில். இங்கே பாருங்கள், குட்டி குட்டி முட்டை தெரியுதா, மொத்தமே வேஸ்ட்டாக போச்சு வெத்தலையெல்லாம். இது என்ன பண்ணுறது, யாருன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நான் பெரிய வெத்தலை கிளையெல்லாம் அப்படியே உடச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இது முழுமே பாருங்களேன், எவ்வளோ பெரிய களை உடச்சின்னு பாருங்கள். சரி, பதியம் போட்டால் வருதா பார்ப்போம். இந்த வேலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு பதியம் போடலாம் அப்படின்னு எடுத்து வந்துருக்கேன். யாரும் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். வெத்தலை எல்லாமே வேஸ்ட்டாக போகுது. இது நல்லாயிருக்கும் இந்த வெத்தலை. இது வந்து வெள்ளை வெத்தலை. இது அதுதான் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். மொத்தமே மேலே இருக்கிற கொடி மொத்தமே வேஸ்ட்டாக போச்சு. எல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டுடலாமா, இல்லை எதுனா சாம்பல் எதுனா தெளிச்சா சரியாக போயிடுமா, எதுனா சொல்லுங்கள்.